உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, எந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வங்களை வணங்க வேண்டும், இதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். அதுல முதல் ராசியாக மேச ராசி. அப்ப மேச ராசி அப்படிங்கிறது அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்களும், பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், கிருத்திகை 1 பாதமும் கொண்டது மேசராசி. அப்ப இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் ராசிகள் அமைஞ்சிருக்குது. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில அவங்க செஞ்ச கரும வினைக்கு தகுந்தாற் போல நமக்கு பூர்வ ஜென்மத்தில் நாம செஞ்சிருக்கக்கூடிய நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், இதற்கு தகுந்தாற் போலதான் நம்ம இந்த ஜென்மத்துல இந்த பிறவி எடுத்து பலனை அனுபவிக்கிறோம். அப்ப மேசராசியில பிறந்திருக்கிறீங்கன்னா, மேசராசிக்காரங்கள் ஆகப்பட்டது இன்னைக்கு ஒரு சிலர் ஆகப்பட்டது இன்னைக்கு ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க. ஒரு 100ல பாத்தீங்கன்னா 25% பேர் நல்லா இருக்கிறாங்க. மீதி 75% பேருமே கஷ்டம், தொழில நஷ்டம், விரயங்கள், நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல, நான் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழல, எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இப்படி பல கஷ்டத்தை கொண்டுதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்படி அந்த கஷ்டங்கள் ஆகப்பட்டது எப்பொழுது நம்மளுக்கு தீரும் இப்படிங்கிற எதிர்பார்ப்போட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப செவ்வாயுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் மேசராசிக்காரங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஒரு வீரமான கிரகம். அதே சமயத்துல தான் எடுத்த லட்சியத்தை முடிக்கக்கூடிய கிரகம். ஒருத்தருக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அது போக இவங்க பார்க்க போனா மேசராசியில் பிறந்தவங்க சிலருக்கு அடியாட்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேசராசியில பிறந்தவங்களாகப்பட்டது முன்கோபக்காரர்கள். அது போக தனக்கு முன்னால என்ன இருக்குதுன்னு பார்க்காமல் தன்னுடைய மனசுக்கு என்ன படுதோ அதை தைரியமாக செய்யக்கூடியவர்கள். அப்போ அவங்க ரொம்பவுமே திறமசாலிகள். அது போக பாத்தீங்கன்னா யாரை பத்தியும் எதற்காகவும் கவலைப்படுறதில்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனசுங்கிறது வெள்ள மனசு. அப்ப இந்த வெள்ள மனசுக்கு யாருக்கும் துரோகம் செய்யணும், இல்ல யாரையாவது கஷ்டப்படுத்தணும், இல்ல ஒருத்தரை கெடுத்து நம்ம வாழணும் இப்படிங்கிற அனுகிரகங்கள் ஆப்பட்டது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அப்படி இருந்தும் இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதுனால மனசுக்கு பட்டதை எந்த இடம்னு பார்க்காம நல்லதை செய்யறதுனால இன்னைக்கு சமுதாயத்திலும் சரி, இவங்க குடும்பத்திலும் சரி, இவங்களுடைய பழக்க வழக்கத்திலும் சரி நல்ல பேர் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறாங்க. அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல திருப்திங்கிறது தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கிறது இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நண்பர்களால கெட்ட பேர் அதனால மனஸ்தாபங்கள் அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குடும்பத்திலையும் நல்ல பேர் கிடைப்பதில்லை. எங்கேயாவது போய் வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே ஒரு திருப்தி கிடைக்கிறது இல்லை. ஒரு விசுவாசமா இருந்தாலும் நல்ல பேர் கிடைக்கிறது இல்லை. இது மாதிரிதான் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்கள் மாதிரி ஒரு நல்ல ராசி எந்த ராசியுமே இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது பூராமே வெளிப்படையான எண்ணங்கள். அப்ப யாருக்குமே துரோகம் பண்ணாத எண்ணம், யாருக்குமே கெடுதல் செய்யாத எண்ணம். இது மாதிரி எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? நிறைய பேருக்கு இல்லை. அப்படி இருந்துமே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க திருப்தி அடைய முடிவதில்லை. அப்ப இதற்கு காரணம் என்னன்னா, அவங்க செஞ்ச கர்ம வினைகள் அதனுடைய பலனத்தை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும்போதுதான் தெய்வத்தை அதிகமாக நினைக்கிறாங்க. சிலர் பார்க்க போனா கஷ்டம் வந்தாலும் வரலினாலும் தெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க. சிலருக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும்போதுதான் தெய்வத்தை நாடி போறாங்க. அப்படி போறதுல அவங்க எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னா
திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கோயில். திருவண்ணாமலையில சூரிய பகவான் தனியாக ஒரு இடம் இருக்கும். அந்த சூரிய பகவானுடைய தரிசனத்தை கண்டிப்பாக அவங்க பெற வேண்டும். அப்படி பெற்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நவகிரகங்களில் அரசனான சூரிய பகவான், அந்த சூரிய பகவானுடைய ஆசி இவங்களுக்கு கிடைக்கும் போது இவங்களுக்கு அந்த கரும வினைகள் கண்டிப்பாக தீரும். அப்போ போன ஜென்மத்துல இல்ல போன தலைமுறையில இவங்க செஞ்ச பாவ கருமங்கள் ஆகப்பட்டது விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக தீரும். இது போக பேரூர்ல, கோயம்புத்தூர்ல பேரூர் ஒரு இடம் இருக்குது. அந்த பேரூர்ல பட்டீஸ்வரர் பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடலாம். இப்படி இந்த சூரிய பகவானை வழிபடுவதனால அவங்க செஞ்ச கர்ம காரியத்திலிருந்து விடுபடலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இந்த பிறவியில கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு மோட்சம் கிடைக்கும். இது போக பாத்தீங்கன்னா செவ்வாய் பூமிக்கு காரகன், பதவி, ஒரு உயர் பதவி, ஒரு உயர் அந்தஸ்து, ஒரு கவர்மெண்ட் போஸ்ட், இதுல எல்லாத்துக்குமே காரணம் அந்த செவ்வாய் பகவான் தான். அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயில கண்டிப்பாக வழிபட்டு வரலாம். அது போக பாத்தீங்கன்னா பழனியில பால தண்டாயுதபாணி சுவாமி கோயில அவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலும் பழனி இருக்கக்கூடிய முருகர் கோயிலுமே இவங்க அடிக்கடி போயிட்டு வரணும். அதுவுமே செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. இது போக குழந்தைகள், இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தைகள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி எதுவுமே திருப்தி அடையல அப்படின்னா, அது போக குழந்தைகள் பிறந்து அவங்க தலையெடுத்து அவங்க மூலியமாக சில கஷ்டங்கள், மகளால பார்க்க கூடாத பிரச்சனைகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இரவா எனக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா, என்னுடைய பெத்த மகனால இவ்வளவு பிரச்சனையா, மகளால இவ்வளவு சோதனையா, நான் என்ன பாவம் பண்ணுனேன் அப்படின்னு பார்க்க போன நிறைய பேர் வாழ்க்கையில பார்க்க போனா சாமி கிட்ட, இறைவன் கிட்ட இது வேண்டி விரும்பி கேட்கறாங்க. இதற்கு பார்க்க போனா எனக்கு ஏதாவது மார்க்கம் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க போக வேண்டிய கோயிலாகப்பட்டது கும்பகோணத்தில் கும்பமேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அந்த தெய்வத்தை வணங்குவாங்க. அது போக ஆலங்குடியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, இந்த 2 தெய்வத்தையும் வணங்கி வந்தால் உங்களுக்கு குழந்தைகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில அந்த குழந்தைகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து பெத்தவங்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு, பெத்தவங்களுக்கு அடங்கி நடக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அந்த குழந்தைகளோடு சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்து அவங்க படித்து அந்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைத்து அவங்களுக்கு திருமணமாகி அவங்க குழந்தை பாக்கியத்தோடு சீரும் சிறப்புமாக நல்லா வாழ்வாங்க. அதனால எந்த கவலையும் படாதீங்க. அப்ப மேசராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்க நல்லா இருக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக எந்த சிரமமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் குடும்பத்துல நாம நிம்மதியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக செம்மையாக திருப்தியாக வாழணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தெய்வத்துடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மேசராசிக்காரங்களே, இதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே பலன் தான் கிடைக்கும். அந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த கோயிலுக்கு போய் வழிபடுறதுனால உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும், உங்களுடைய மனம் அமைதியா இருக்கும், உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சு வைங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அப்ப அந்த தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.